அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக. அதாவது, நாம் அல்லாஹ்வை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம், நாம் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம், நம்மில் ஒருவரும் அல்லாஹ்வை தவிர எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள். நம்பிக்கையாளர்களே, இதையும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள், அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தையுடையவர்களே, இப்ராஹீமை பற்றி அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ தான் இருந்தார் என்று வீணே தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள். யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இன்ஜீலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே அருளப்பட்டன. இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு சிறிதும் அறியாத விஷயத்திலும் ஏன் தர்க்கிக்க முன்வந்து விட்டீர்கள்? அல்லாஹ்தான் இவை அனைத்தையும் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹீம் யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை. எனினும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நேரான கொள்கையுடைய முஸ்லீமாகவே இருந்தார். மேலும் அவர் இணை வைத்து வணங்குபவராகவும் இருக்கவில்லை. நிச்சயமாக இப்ராஹீமுக்கு மனிதர்களில் நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களும் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவர்களும் தான். அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களை நேசித்து பாதுகாப்பான். வேதத்தையுடையவர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழி கெடுத்திட விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களையே தவிர உங்களை வழி கெடுத்துவிட முடியாது. இதை அவர்கள் உணர்வதில்லை. வேதத்தையுடையவர்களே, நீங்கள் பல அத்தாட்சிகளை கண்டதன் பின்னரும் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? வேதத்தையுடையவர்களே, உண்மையை பொய்யுடன் ஏன் கலக்கிறீர்கள்? நீங்கள் நன்கறிந்து கொண்டே உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள்?